அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாம் தங்கள் தாழ்த்து வறுமையாக்கி ரட்சிப்புக்காக பரிசுத்தாவின் பலங்களுக்காக தன்னுடைய வல்லமை தன்னுடைய சர்வத்திலே விளங்கும்படியாக ஜெயதீவை செய்யும்படியாக தங்களுடன் இலக்கங்களுக்காக சோதரங்களுக்காக சோதர மகிமைக்காக சோதரிகிறோம். மகா அற்புதங்களுக்காக அடையாளங்களுக்காக பலத்த கிரியலுக்காக மகிமை செயல்களுக்காக மாறாத கிருபைகளுக்காக சோதரம் சோதரம் சோதரம். நல்ல விழாவை நாட்களில் கூட ஆராதிக்கத்தக்கதாக சாய்க்கதை மட்டுமா தந்துள்ளபடியாக சோதரம். தடைபடாதபடி அனுகிரம் மணிபுடன் அன்புக்காக சோதரம். பரிசுத்த வாசகர்கள் கூட்டப்படாதபடி தேவன் அனுகிரம் பண்ணபடியாக ஜெபிக்கிறோம். ஆராதனைகள் தடைபட்டு போகாதபடி தேவன் கிருபை செய்யும்படியாக தேவரையே ஒவ்வொரு நாட்களும் ஆறை மத்தியில் எழுதும்படியாக தயத்தொடர்பத்தோடு தேவனுக்கு பிரியமான ஒரு ஆர்வம் செய்யத்தக்கதாக ஒரு மனதோடுமை துதிக்க சோதரிக்கத்தக்கதாக எல்லாருக்குள்ளையும் மாம்ச சிந்தைகள் மாம்ச சோப கிரியெல்லாம் மாறி தெய்வீக மகிமையான பிரசர் மாதிரி எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனுபவத்தை அடைபடியாக கர்த்தராகிய தேவனுமாய் கலைஞரை ஒன்றில்லாமல் பரிசுத்த பிள்ளையமான மகிமை சபை நிறுத்தப்படக்கூடிய அனுபவத்தை அடைபடியாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு வருகிற மகிமையான சுதந்திரமாகிய பல அடைவதற்கு தகுதியாக ஒவ்வொரு ஆத்மாக்களும் ஆட்சிக்க ஒவ்வொரு ஆத்மா தாழ்விக்கத்தக்கதாக தேவன் பலத்தங்களை வெளிப்படுத்தி நாமத்தை மயப்படுத்ததாக இன்னும் அறிவுக்குரியவளாக இன்மைக்குரியவளாக பிரபஞ்சத்துள்ளாகாதபடி அந்த அழியாத ஜீவனுக்குரிய மகிமை சுதந்திராகத்தக்கதாக அந்த வல்லமையின்படியே கிரிய செய்த எங்கள் பிரதான ஆசாரியரே ஸ்தோத்திரம். அந்த மகிமை தேவனே ஸ்தோத்திரம். மகத்துவமானவரே ஸ்தோத்திரம். வல்லமை நிறைந்தவரே ஸ்தோத்திரம். மகிமை இறக்கத்தை வெளிப்படுத்த இந்த சந்தையில் எல்லா சோதனை ஊற்று எல்லா கிருவைகளை ஊற்று எல்லா பலங்களை ஊற்றும் எல்லா நன்மைகளை கட்டட்டும். பரிசுத்தனால் வல்லமையாக நிரப்பும். கிருவைகளால் இறக்கங்களால் நிரப்பும். தடைகளை அப்புறப்படுத்தும். ஆவில நிரப்பும். யார் யார் சோதனோடு ஆய்ந்து விளையிடப்பட்டு யாரைப்பட்டு ஒடுங்கிறார்கள் எல்லா ஆத்மாவை விடுவி. எல்லாங்களும் விசாலமான மகிமை உண்டாகட்டும். எல்லாங்களும் ஒரு பெயர் உண்டாகட்டும். எல்லாங்களும் கணிப்பு உண்டாகட்டும். ஆண்டு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகட்டும். ஒன்றான அனுபவத்தை அடையட்டும். பரிசு அடையட்டும். பக்தி அடையட்டும். மகிமையான நிரப்பும் பலப்படுத்தும். காத்துக்கொள்ளும். திருவிழா தாங்கும். அன்பாட்டு அயவாடு திருவிழக்கமாயிடும். நீர் பரிசனை நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்று நல்ல பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரை துதிக்கிறோம். இயேசுவை துதிக்கிறோம். தாவே துதிக்கிறோம். அல்லேலூயா. தொடர்ந்து நாட்கள் தடையாக வராதபடிக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த மாலை ஆராதனைகள் எங்கள் வேலை போகிற வேலை முடிஞ்சு வந்தால் போதும். ஆனால் 7 மணிக்கு முடிய தகுதியாக ஆராதனைகள் தொடங்கும். நீங்கள் எப்போ தடங்கள் கிடைக்கிறதோ ஓடி கடந்து வாருங்கள். 7 மணிக்கு முடித்து அனுப்ப வேண்டும். அதற்கு சரியாக சமயம் ஆரம்பமாகும். நீங்கள் வேலை போனாலும் ஓய்வெட்டு பிந்தி எதிர்பார்க்க வேண்டாம். பருவங்கள் இந்த நாட்களில் ஓடி கடந்து வாருங்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் துதிப்போம். ஆண்டவரை துதிக்கிறோம். இயேசுவை துதிக்கிறோம். தாவே துதிக்கிறோம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 39, 42 வசனங்கள். தேவனால் உண்டாயிருந்தே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோட போர் செய்கிறவர்களால் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றார். தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. நான் வாசத்தை கேட்டதானே இந்த வேத வசனத்திலே ஆதி சபையிலே கர்த்தராகிய தேவனுடைய உயிர்கள் பின்பு பரிசுத்தாவியை பெற்று சபை ரூபீகரிக்கப்பட்டதான அந்த ஆரம்ப நாட்களிலே சபை மிகவும் நெருக்கப்பட்டது. அந்த உயிர்த்தங்களும் அந்த மகிமையான சாட்சியை கூடிய தொழிலான அந்த சுவிசேஷத்துக்கு விரோதமாக அதிகாரங்களும் ஆளுகைகளும் அந்த நாட்கள் எதிரையாக எழும்பி இந்த கிறிஸ்துவின் மார்க்கத்தை பல்லவர் ராஜ்யத்துக்குரிய ஆவிக்குரிய அனுபவத்தையும் உயிர்த்தொழில் மகிமையும் அவர்கள் எதிரையாக நின்று கிடைத்து கொண்டே இருந்தார்கள். அந்த நாட்களை தான் அவர்கள் அப்போஸ்தலரை முதலாவது இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சிலுவையில் அடைந்து விட்டால் ஒளிந்துவிடும் என்று எண்ணினார்கள். அதை பார்க்கிலும் பெலன் அடைந்த ஒரு அனுபவத்தோடு சபை எழுதிவிட்டது. இப்பொழுது இதற்கு காரணம் அப்போஸ்தலர்கள் என்றுதான் அவர்கள் எண்ணினார்கள். ஆகியால் அப்போஸ்தலரை பிடித்து அடிக்கவும் அவர்களை சிறையிலே போடவும் அவர்களை கொலை செய்து விட்டால் மறுபடியும்
தங்கள் இந்த ஆவிக்குரிய மையமே சோதனைக்கூடிய அனுபவங்களையும் தேவனால் ஏற்படுத்தப்படாத பல்லவத்துக்குரிய மகிமையான நியமங்களையும் அவர்கள் அடைத்து விடலாம் என்று எண்ணி அந்த நாட்களிலே கிரியை செய்தார்கள். அப்பதான் அவர்களுக்குள்ளே ஒரு ஆலோசனை உண்டாயிட்டு என்னவென்றால், திரும்ப வாசிக்கும் போது தேவனால் உண்டாயிருந்தேயானால் தேவனால் இந்த காரியங்களும் இந்த உபதேசங்களும் இந்த நியமங்களும் தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. அதை ஒழித்துவிட மனுஷனால் அதிகாரத்தினால் கூடாது. தேவனோட போர் செய்கிறவர்களாய் தேவனோட போர் செய்வர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அன்று முதல் இன்று வரைக்கும் உலகம் முழுவதும் கற்றால் உண்டான காரியம் அதற்கு விரோதமாய் எழுமுறையாகவும் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்த காரியமாய் இருந்தது தவிர மற்றபடி அல்ல. தேவனுடைய உயிர்த்தலும் அவருடைய வருகை பிரசனமாவதை குறித்தும் உலகம் எங்கும் பிரசரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. உலகம் முழுவதும் ஸ்ரீசராய்க்கு பிதா குமாரன் பரிசுத்த நாம ஞானஸ்நானம் கொடுத்து தேவனாலே கட்டளையிடப்பட்ட யாவையும் ஜனங்களுக்கு தேவனாலே அறிவிக்கப்பட்டு தேவனாயை தன்னை சந்திக்கக்கூடிய ஆயுதத்துக்கான ஒரு வல்லமை அந்நாள் முதல் இதுவரை கிட்ட இயேசு உயிர் தந்து மரணத்து போய் அவருடைய அந்த 50வது நாள் பெந்தைக்கோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் ஆவிக்குரிய அனுபவங்கள் தெளிவாக உலகத்தில் அறிவிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஆயிரம் இப்போது தன்னுடைய ஆவியானவர் அந்த வார்த்தைகளை நிறைவேறுகிறார். தேவனாலே உண்டாயிருந்தது ஆனால் அதை ஒழித்துவிட உங்களாலே கூடாது. தேவனாலே உண்டாயிருக்கிற காரியம் ஒரு ஆவிக்குரிய அனுபவம் மாமிசத்தினாலே உண்டாகுமானால் அதை உலகம் ஒழிக்க முடியும். உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் மனுஷனால் உற்பத்தியாக்கப்பட்டது என்று சொன்னால் உன் விசுவாசத்தை ஒழிக்க முடியும். உலகத்தில் இருக்கிற தேவ பக்தி அது உலகத்தினால் உருவாக்கப்படுவதானால் அதை உன்னை விட்டு ஒழிக்க முடியும். நீ மாம்ச சிந்தையினாலே உன்னை இந்த மார்க்கத்தால் நடத்துவாயானால் உன்னை ஒழிக்க முடியும். மற்ற மனுஷனுடைய முயற்சினாலே நீ நின்று கொண்டிருப்பாயானால் உன்னை ஒழிக்க முடியும். இது சட்டத்தோடு எதை அறிகிறோம்? தேவனால் இது உண்டாயிருந்ததே ஆனால். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஆவிக்குரிய அனுபவம் யாரால் உண்டாயிருக்கிறது தெளிவாக அறிய வேண்டும். இந்த நியமங்கள் யாரால் உண்டாயிருக்கிறது? அநேக இது மனுஷனால் உண்டாயிருக்கிறது. மனுஷனால் உண்டாயிருந்தால் இன்று வரைக்கும் பிரயாசப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள், சென்று கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு சில காரணங்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். மனுஷனால் உண்டான எந்த காரியமும் நிலை நிற்காது. அது ஒழித்து விட முடியும், தானாகவே அது ஒழித்து போய்விடும். மனுஷன் தோன்றப்பட்ட எந்த காரியமும் கொஞ்சம் காலம் இருக்கும். அது பின்பு எத்தனையோ மனித உற்பத்தியான மார்க்கங்கள் இருக்கிறது. அவையெல்லாம் இன்றைக்கு ஒழித்து கொண்டிருக்கின்றன. அநேகம் இல்லாமல் போய்விட்டன. தெளிவாக பிரபலமான உள்நாட்டில் இருந்த அநேகம் அந்த மார்க்கங்கள் பௌத்த இன்னும் பலவிதமான மார்க்கங்கள் எல்லாமே ஒளிந்து கொண்டால் இருக்கின்றன. ஆனால் இதுவரைக்கும் வளர்ந்து கொண்டிருக்கிறதான ஒரு மகத்துவம் என்னவென்றால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பற்றிய அந்த சுவிசேஷம் உண்டான ஆவிக்குரிய அனுபவங்கள் அது ஒருபோதும் ஒளிந்துவிட முடியவில்லை. சத்துரு போராடியும் எத்தனை ராஜாக்கள் பிரபுக்கள் சட்டங்கள் போராடியும் எந்த விதத்திலாலும் அதை ஒளிந்துவிட முடியாது. ஏனென்றால் அது தேவனால் உண்டாயிருக்கிற காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகிய அவர்கள் இந்த வார்த்தை கேட்கும் போது இந்த காரியம் தங்களுக்குள்ளே தேவனால் உண்டாயிருக்க வேணும். தேவனால் உண்டாயிருக்கக்கூடிய ஆவிக்குரிய அனுபவம் இருக்க வேண்டும். ஏனென்றால் கட்டாய தெய்வத்திலிருந்து உண்டாக்குவர் அவர் யார்? அவர் எப்படிப்பட்ட தேவன்? அவரை குறித்து வேண்டும் சொன்னது அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே அவர் பிரதான ஆசாரியர் இருக்கிறார் என்று நிலைமை 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போமானால் சொல்லப்பட்டுள்ளது. அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படி ஆண்டவரை கட்ட ஒரு ஆசாரியராய் இருந்து கொண்டிருக்க இது
மனுஷரால் உற்பத்தியானதல்ல, அவர் பரலோகத்திலே பிதாவின் வலது வருஷம் என்று சொல்லப்பட்ட அந்த சீயோனாகிய சிங்காசனத்திலே தேவனாகிய கட்ட அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின் பிரதானாசன் என்று கொண்டிருக்கிறார். இங்கே பூமியிலே அந்த ஆசாரிய ஊழி நடந்து கொண்டிருக்கிறது. இதற்குரிய பெரிய ஆசாரியர், பிரதான ஆசாரியர் பரலோகத்திலே எல்லா வானங்களுக்கு மேலாய் உன்னதத்திலே அவர் பிரதான ஆசாரியர் நின்று கொண்டே இருக்கிறார். அங்கே அவர் அழியாத ஜீவனின் வல்லமைக்குரிய பிரதான ஆசாரியர். அந்த ஆசாரியத்துவம், அந்த வல்லமையின்படியே பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்ட ஒன்றும் ஒழியாது, அதை ஒழித்து விட முடியாது. ஏனென்றால் அழிந்து போன ஜீவனத்துக்காக மனுஷனால் நல்ல ஆரோக்கியமாக இருப்பதற்காக, சட்டத்தில் நல்ல புஷ்டி உண்டாகும்படியாக, வியாதி விளைவினை இல்லாமல் சுகமாய் வாழ்வதற்காக, உலகத்துக்குரிய சந்தோஷமாய் வாழ்வதற்காக, உலகத்திலே உள்ள ஒரு சமாதானம் வாழ்வதற்காக, அப்படிப்பட்ட இந்த மண்ணுக்குரிய சரீரத்துக்குரிய ஒரு ஜீவனத்துக்காக, இது மனுஷனால் உற்பத்தியாக்கப்பட்ட அழிவுக்குரிய ஒரு வல்லமை, அழிவுக்குரிய உபதேசம். அப்படி இது கட்டப்படுமானால் ஒழித்து விடுவது லகுவான காரியம். அல்லேலூயா. இது அப்படி அல்ல, ஏன் ஒழிக்க முடியாது? இதற்குரிய பிரதான ஆசாரியர் பூமியிலே ஆசாரியத்துவம் இருக்கிறது. கர்த்தர் அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் மேய்ப்பர்களையும் சுவிசேஷகர்களையும் போதகர்களையும் ஏற்பட்டு வைத்திருக்கிறார். ஆனா இங்கே கர்த்தர் ஆளுகைகள், அற்புதங்கள், அடையாளங்கள், பலத்த கிரியைகள், தேவன் தம்முடைய ஆளுகைகளை அதிகாரம் வைத்திருக்கிறார். வெறும் பூமியிலே வைத்து ஏதோ ஒரு நம்முடைய நம்பிக்கை மாத்திரமல்ல, அதனுடைய ஆசாரியத்துவம் அழியாத ஜீவனின் வல்லமையின்படியே அவர் பிரதான ஆசை இன்றைக்கு நின்று கொண்டே இருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய ஆசாரியத்துவம் தான், அந்த வல்லமை தான் பூமியிலே விளங்க பண்ணி கொண்டிருக்கிறது. அந்த பரலோகத்தையும் அந்த ஆசாரியத்தையும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஆசாரி இணை பண்றார் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட 1 பேதுரு 1:12 வாசித்தால், பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், அவர் மூலமாய் தான் அங்கே பரலோகத்தில் இருக்கிறவைகள் வெளியிடமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 16:13 வாசித்தால், என்னிடத்தில் இருக்கிறதை எடுத்து உன்னிடத்தில் அவர் அறிவிக்கிறார். அந்த பிரதான ஆசாரியருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் அல்லது பிரதான ஆசாரியருக்குள் பரலோகத்திலே அவருக்குள் இருப்பதை எடுத்து அவர் பூமியிலே அவர் அறிவிக்கிறார். அல்லேலூயா. படிப்பல்ல, பட்டம் அல்ல, எழுத்து வடிவம் பெற்றதல்ல, அல்லது உலகத்திலே ஒரு இப்படிதான் என்கிற நிபந்தனைக்கு உட்பட்டதல்ல. தேவனுடைய பரலோகத்தின் பிதாவுடைய பிரதான ஆசாரியருடைய அவருக்குள் இருப்பதை எடுத்து அவர் பூமியிலே வெளிப்படுத்தக்கூடிய தன்மையோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயால் அவர் அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின் ஆசாரியரும். இவரின் 9ஆம் அதிகாரம் 1 வாசித்தார், வரப்போற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியமாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இவருக்கு நிறுவனம் 9ஆம் அதிகாரம் 11. கிறிஸ்துவானவர் வரப்போற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியர், வரப்போகிற நன்மைகளுக்குரிய அழியாத ஜீவனுக்குரிய. 2வது, வரப்போகிற நன்மைகளுக்கு உரிய. எவ்விதமானவர்? ஒரு அழியாத ஜீவன் மனுஷனுக்குள்ளே அழிந்து போகக்கூடிய ஜீவனுக்குரிய வல்லமை அல்ல. நம்முடைய சம்பாத்தியம், நம்முடைய படிப்பு, நம்முடைய ஆஸ்தி, நம்முடைய ஐஸ்வர்யம், ஒரு மனிதனுடைய செல்வாக்கு, ஞானம், இதெல்லாமே அழிவுக்குரியது. ஆனால் இது ஆசாரியர்கள் வெளிப்படக்கூடிய அனுபவம் அழியாத ஜீவன். இந்த சர்வ ஜீவனம் அழிவு. இதுல இருக்கக்கூடிய எல்லா மேன்மையும் அழிவு. இங்கே ஏற்படக்கூடிய சகலும் அழிவு. அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியான, அழிந்து போன ஜீவனுக்குரிய வல்லமை வெளிப்படவில்லை. அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியான ஒரு ஆசாரியத்துவம். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே ஒருவன் புசித்து கொடுத்து திருப்தியை
வாழ்ந்து நன்மை அனுபவிக்கக்கூடிய ஆசாரியர் அல்ல, வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியர். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி வரப்போகிற நன்மை எபேசியர் 2:6 கூட வாசிப்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவுனாலே கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில், வரப்போற நன்மை வரும் காலங்களில் நம்மிடத்திலே விளங்க செய்வதற்காக, நம்மளது ஒவ்வொருக்குள்ளேயும் ஏதோ நீ ஆமைக்கு வந்து உலகம் நினைக்கிறபடி இது காணிக்க வாங்குற மார்க்கமோ அல்லது ஏதோ உலகத்தில் ஏமாற்றப்பட்ட மார்க்கம் அல்ல, அது பேய் மார்க்கம், அழுவி மார்க்கம், நவீக மார்க்கம். அது இது அப்படி அல்ல. வரும் காலங்களில் ஒவ்வொரு இடத்திலேயும் விளங்க செய்கிற தேவனுடைய மகா மேன்மையான அவருடைய ஐஸ்வர்யம், கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம். இப்போது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் விளங்கப்பட்டு கொண்டிருக்கிறார். எபேசியர் 1:6-7 அவை மூலமாய் ஆகும்படி அழைத்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் அதை இனி செய்வதற்கு கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம். அந்த கத்தை இப்போதே மரணம் முதல் பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, பரிசுத்தமாகுதல், மறுபிறப்பு, குணப்படுதல், ஒரு பரிபூர்ணமான அது ஒன்றை கண்டெடுக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை விளங்க பண்ணுகிறார். இனி இந்த கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை நம்மிடத்துல விளங்க செய்வதற்காக அவர் பரலோகத்திலே வரப்போர் நன்மைக்குரிய பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ ஊழியங்கள், மார்க்கங்கள், அப்படிப்பட்ட ஒரு மதங்கள், அப்படிப்பட்ட அனுபவம் அல்ல. ஒவ்வொரு இடத்திலேயும் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே விளங்க செய்வதற்கு ஏதுவான ஆசாரியத்துவம். அல்லேலூயா. எதிரேக்கு நிற்கிறதும் அழியாததும் ஒளியாததுமான ஒரு மகத்துவம். அல்லேலூயா. 1 பேதுரு 1:23 வாசிப்போமானால், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, எதிரேக்கு நிற்கிறதும் ஜீவன் உள்ளது அழிவில்லாத வித்து. எப்படிப்பட்டது? திருவாசியும் போது என்னைக்கு நிற்கக்கூடியது, ஜீவன் உள்ளது, அழியாதது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால் இதை ஒழித்து விட முடியாது. என்னைக்கு நிற்கக்கூடியது, இது ஜீவனுக்குரியது, இது அழியாதது. ஆகியால் இதை ஒழிக்க முடியாது. தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. எதிரேக்கு நிற்கும், இதற்குள்ள ஜீவன் இருக்கும், இதை அழியாமைக்குள்ளாக இருக்கும், இதை ஒழிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகத்துவத்தினால் உன்னதம் தேவன் அவர் விதைக்கிறார். கட்டாய தேவன் பகவத்து விதைக்கிறதெல்லாம் என்ன நினைக்க நிற்கிறதும் ஜீவன் உள்ளதும் அழியாததுமானது. அல்லேலூயா. என்னை ஒழிக்க முடியாது. இதற்குள்ளே ஒரு மனிதன் நாட்டப்படுவான், ஆனால் அதை எந்த விதத்தில் எந்த நிலையில் ஒழிக்க முடியாது. ஒரு விசுவாசம் வைப்பதன் விசுவாசம் ஒளிந்து போகாது. அல்லேலூயா. ஒழிக்க பிசாசும் விசுவாசம் ஒழிக்கும்படி பிரயாசப்பட்டான். ஆண்டு சொல்லுகிறாய், நான் வேண்டிப்பட்ட நீ குணப்பட்ட பெண் ஒரு சகோதரிக்காக நீ என்ன அவர்களை சிறப்படுற ஆகியோர் ஒழிக்க முடியாது. எந்த பிரயாசப்பட்டாலும் இது ஒழிக்க முடியாது. அப்படிப்பட்ட வித்துதான் வித்து கட்ட விதைத்துக் கொண்டே இருக்கிறார். அந்த வித்தினால் தான் இவர்களை மறுபடியும் பிறக்க வைக்க ஜெனிப்பிக்கிறார். அது எழுதப்படுகிறது. அப்படிப்பட்ட தேவ சத்திய வசனங்களை மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு மறுபடி பிறக்கிறார்கள். ஆகியால் அதை எந்த சத்தியத்தில் உங்கள் விதைக்கப்படுதோ அது அவர்களுக்கு எப்படிப்பட்டது, என்னைக்கு நிற்கக்கூடியது, அது ஜீவன் உள்ளது, அது அழியாதது. ஆகியால் அவர்கள் என்ன அந்த வித்தினாலே மறுபடி பிறக்கிறார்கள், மறுபடியும் பிறக்கிறார்கள். ஏதோ இதற்கு ஏற்றுக்கொண்டு அல்ல, தங்களை ஒப்பு கொடுத்து அதற்குள் உருவாகி அவர்களை அதற்குள்ளே பிறக்கிறார்கள், ஜெனிப்பிக்கப்படுகிறார்கள் ஒரு புது சிருஷ்டியாக. அல்லேலூயா.
தேகத்தில் இருந்து கொண்டு இந்த மகத்துவமான மகிமைக்குள்ளாக அவர் மாற்றப்படுகிறார்கள். ஆகையால் இவர்களை ஒழித்து விட முடியாது, தேவனால் உண்டானது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒழித்து விட முடியாது, தேவன் உண்டாயிருக்கிறது. இல்லை, இந்த வாக்கியம் ஒழித்து விட முடியுமானால் புசிப்போம் குடிப்போம் நாளை சாவோம் என்று சொல்லலாமே. அப்படி அல்ல. கொஞ்சம் 15 சொல்றேன். உயிர்த்தலாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளை சாவோம் என்று சொல்லலாமே. அப்படி அல்ல, அப்படி அல்ல. இது புசித்து குடித்து நாளை சாவோம் என்று சொல்லப்படக்கூடிய மனுஷ நியமத்துக்கு உட்பட்டது அல்ல. இது எப்படிப்பட்டது? 15 அதிகாரம் 49, 50, 51 வசனம் வாசிக்கும் போது, மேலும் அணிந்திருக்கிறது போல நாம் வானவருடைய சாயலை அணிந்து கொள்வோம். சகோதரரே, நான் சொல்வது என்னவெனில், மாம்சம் ரத்தம் தேவராஜை சுதந்திரிக்கப்படாது. அறிவுள்ள இது அழியாமை சுதந்திரிக்க முடியாது. இதோ சொல்லலாம், எல்லாரும் அழிவுக்குள்ள இது அழியாமை தணிக்கவும் சாவுக்குள்ளே சாவாமை தணிக்கவும் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான நியமத்தை உடையது. அல்லேலூயா. புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவும் என்று சொல்லப்படக்கூடியதல்ல. நாம் எவ்விதமானது? நாம் மானவருடைய சாயலை அணிந்து கொள்வோம். சாவுக்கு இதுவான சாவாமையும் அழிவுக்கு இதுவான அழியாமையும் தனித்து கொள்ளக்கூடியது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால் நியமிக்கப்பட்ட, தேவனால் ஸ்தாபிக்கப்பட்ட, தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. ஆகினால் இதை பல உபத்திரங்கள் போராட்ட வழியாய் இந்த அனுபவத்தை காலவர பிசாசன மனித சட்டம் மாத்திரமல்ல, பிசாசனுடைய தந்திரம் ஆதி முதலே போராடி கொண்டிருக்கிறது. திருவிழான அவனுடைய தந்திரம் வஞ்சியப்பட்ட திருவிழாவின போதகங்கள் போராடி கொண்டிருக்கிறது. அதோடு அதே ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறது. இம்மைக்காக மாறிக்கொண்டே இருக்கிறது. பிரபஞ்சத்தையே அறிவித்து கொண்டிருக்கிறது. லௌகிகத்தையே மாற்றிக்கொண்டு லௌகிகத்துக்காகவே மாற்றிக் கொண்டிருக்கிறது. அதற்காக கல்விகளும் அல்லது படிப்பித்தல்களும் பட்டங்களும் அல்லது பல டிகிரிகள் பல கோர்ஸுகளும் முடித்து பல ஆராய்ச்சிகளுக்குள்ளே பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது. இது தேவனால் விதைக்கப்பட்ட காரியம். 1 Corinthians 2 அதிகாரம் நாம் 3 முதல் வாசிக்கப்படும் போது அங்கே ஆவியானவர் சொல்லுகிறார், அல்லாமலும் பயத்தோடும் இருந்து மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல, தேவ பலத்துக்குள். இது ஒரு மனுஷ ஞானத்துக்குள்ளே அல்ல, தேவ பலம். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷ ஞானத்துக்கு உட்பட்டது அல்ல, மனுஷ ஞானத்துக்குள்ளே நிற்கக்கூடியதும் அல்ல. இது தேவ பலனுக்குள்ளே நிற்கக்கூடியது. மனுஷன் படிச்சு இப்படி நிற்க வேண்டும் என்றால் நிற்க முடியாது, ஆகியதை ஒழிக்க முடியாதுன்னு சொல்வார். மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனிப்பாய் இருக்காது. மனுஷ ஞானத்துக்கு உட்பட்டதல்ல, தேவ பலத்தில் நிற்கக்கூடியது. அது நயவசனிப்பாய் இருக்காது. நம்ம யோசித்து ஒரு நாள் ஒரு கூட்டம் சேர்ந்து திட்டம் பண்ணி கொஞ்சம் ஊழியக்காரங்களும் யாரையும் திட்டம் பண்ணி வைக்கக்கூடியதல்ல. இது அனுபவம் தேவ பலத்தினால் நிறுத்தக்கூடிய தேவ பலத்துக்குள்ளே ஸ்தாபிக்கப்படும் ஒரு குலை. தேவ பலம் என்றால் உன்னத்தின் பலம். அவர் மாம்சம் இருக்கும் போதும் உலக பலத்தினால் அவர் அணிக்க முடியவில்லை. அவர் மனுஷர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டு ஏதோ செய்து பார்த்தார்கள், சிலுவை ஏற்றி பார்த்தார்கள், சிலுவையை அடைந்து பார்த்தார்கள், கல்லறைகளை அடைத்து பார்த்தார்கள். ஆனால் இது தேவ பலம் உள்ளவர்களாலும் ஆகபடியால் பாடுகளில் வெற்றி, சிலுவையில் வெற்றி, மரணத்தில் வெற்றி, பாதாளத்தில் வெற்றி, எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகியால் இது தேவ பலத்தில் இருக்கிறது. இதை மனுஷ பலன், மனுஷ அதிகாரம் இவைகளால் இதை அடைந்து வைக்க முடியாது. தேவ பலத்தில் ஒரு மனுஷனை வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது மனுஷ ஞானத்துக்குள்ளேயோ மனுஷ பலத்துக்குள்ளேயோ
மனுஷ கிரியைகளிலே அடைந்து வைக்கவும் முடியாது. பலப்பட்டு கொண்டே இருக்கும், மகிமை எழுந்து கொண்டே இருக்கும். தங்களுக்குள்ளே இந்த அனுபவம் இவ்வளவு மகத்துவமாய் அது வெளிப்பட்டு கொண்டிருக்க, இது எதுவரைக்கும் இந்த அனுபவம் இருந்து கொண்டிருக்கும். தேவனாயை கட்ட குறித்த அந்த ரகசிய வருகை நாட்கள் மற்றும் இந்த மகத்துவமான மகிமை கிரியை பூமியிலே பரிசுத்தம் எடுபடும் மற்றும் சபை எடுத்துக் கொள்ளப்படும் மற்றும் அந்த நாள் வரைக்கும் அப்படியே நடந்தேறி கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்நாள், அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஜெயம் அளிக்கக்கூடிய பிரதிபலன் கொடுக்கக்கூடிய அந்நாள். 2 தீமோத்தேயு அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே அப்போஸ்தலன் பவுல் சாட்சியாக அறிவிக்கிறார். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டது, நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே எனக்கு தந்ததுவா, எனக்கு மாத்திரமல்ல அந்த பிரசனமாக விரும்புகிற அந்த நாள் வரையிலும். அல்லேலூயா. எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரையிலும். அல்லேலூயா. கர்த்தரை எடுத்துக் கொள்தல் என்றதான நியமம், சபை எடுத்துக் கொள்ளப்படுதல். எலியா எடுத்துக் கொள்ளப்படுவது போல சபை எடுத்துக் கொள்ளப்படுதல், அப்படிப்பட்டதான ஒரு நியமம் நடக்கிறது வரை அந்த நாள் வரையிலும் பூமியிலே இந்த பலத்த கிரியை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அதுவரைக்கு எந்த சத்துவத்தினாலும் எந்த அதிகாரங்களாலும் அந்த காலத்தில் தள்ளப்பட்ட தூதருடைய சைன்யத்தினாலும் அல்லது எந்த விதமான வஞ்சகத்தின் ஆவியினாலும் எந்த விதமான அதிகாரத்தினாலும் இதை அடக்கி வைக்க கூடாது. இதை ஒழித்துவிட முடியாது. விசுவாசத்தை ஒழிக்க முடியாது. விசுவாசம் என்ன செய்யும்? அது பலப்பட்டு மகிமை எழுப்பிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுது எதிர்த்தாலும் எதிர்க்கிறாலும் இது மறந்து போகாது இருக்கும். பிலிப்பியர் 1 அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஒரே ஆவியிலே உறுதியாக நின்று ஒரே ஆத்மாவிலே விசுவாசம் வளர்ப்பதற்காக கூட போராடி எவ்வளவு எதிர்த்தாலும் அவர்களாலே ஒன்றிலும் மறந்து போகாது. எவ்வளவு எதிர்ப்பை கொடுத்தாலும், இதை குறித்து எவ்வளவு எதிர்ப்பை கொடுத்தாலும் அது எந்த புறத்திலும் மறந்து போகாது. மறந்து என்றால் பயந்து ஒதுங்குதல். மருளுதல் என்றால் தன்னுடைய நியமத்தை மாற்றிக்கொள்வது. மறந்து போகுதல் என்று சொன்னால் அதற்கு அடங்கி போகுதல். எதிர்க்கிறவர்களாலே இது ஒரு காலம் மறந்து போகாது. எந்த எது சத்துவம் நமக்கு எதிர்க்கிற காண்கிற மாம்ச போராட்டத்தை விடவும், ஏன் நமக்கு மாம்சத்தோடு போராட்டங்கள் இல்லை. நம்ம போராட்டம் எவ்விதமாக இருக்கும்? அது பிசாசு தந்தங்களோடு, அது துறைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, அந்த லோகாதிபதியோடு, பொல்லாத ஆவிகளை சேனைகளோடு இருக்கு. ஆகையா இவைகள் எவைகள் எதிர்த்தாலும் மறந்து போகுதல் இருக்காது. அல்லேலூயா. உங்க ஜீவத்தை கண்டுபிடிக்க வேணும். உங்க வாழ்க்கை எந்த அனுபவம் ஆரம்பித்தது முதலே உங்க அழியாத ஜீவனின் வல்லமையின் படியேதானா? அழியாத ஜீவனின் வல்லமையின் படியேதானா? வரப்போல நன்மைக்குரிய அந்த வல்லமையின் படியேதானா? வரப்போல நன்மை இப்படி படிப்படியாக சந்தின்படி உங்களுடைய வாழ்க்கையிலே அவிதமாய் தான் உங்களுக்கு ஏற்படுத்தப்படுது. அப்படியானால் எதிர்க்கிறாலே இது மறந்து போகாது. எதிர்க்கிறவர்களுக்கு நாம் தோல்வியை தவிர, எதிர்க்கிறவர்களுக்கு நாம் வெட்கப்படுமே தவிர, எந்த எதிர்க்கிற சக்தியும் தத்துவமோ அவைகளால் மறந்து போகிற அல்ல அவைகளுக்கு இந்த ஜெயம் கிடைக்காது. அப்படிதான். ஆகையால் இது தேவனால் ஸ்தாபிக்கப்பட்டது. இது உங்களாலே ஒழித்து விட முடியாது என்று 1ஆம் நூற்றாண்டு ஆதி சபை காலம் முதலே சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இந்த காலத்திலே நீ உன் விசுவாசம் ஒழிக்கலாம் என்று அல்லது உன் வாழ்க்கையிலே நீ அடிமைப்பட்டு போவதற்கான காலம் இருக்கிறது என்று அறிந்து கொள். இந்த காலத்தில் இது ஒழிக்க முடியாதது. அல்லேலூயா, அல்லேலூயா. எலியா நாட்களிலே கூட எலியாவுடைய கண்களுக்கு ஒரு விஷயம் சொல்லப்படுவது, நான் ஒருவர் மாத்திரம் என்ன செய்தேன், மீதி இருக்கிற ஆண்டு ஜனம் இல்லை, 7000 பேர்
இஸ்ரவேலுக்கு நீதியா இருக்கிறார்கள். பாகாலுக்கு முன்பாய் முழங்கள் முடங்காமல் தேவனுடைய நாமத்தை முழங்கால் நிற்கக்கூடிய 7000 பேர் அன்றைக்கு கெபிக்கு 50 பேர் பிரகாரமாக அவங்க ஒளிந்து வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்தார்கள் என்று தேவன் நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆங்காங்கே கொஞ்சம் 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 கொஞ்சமாக இதை எதிர்காலை மறந்து போகாமல் இருக்க, இஸ்ரவேலின் ஆவிகள் மேற்கொள்ளாது இருக்க, ஒரு கூட்டம் பாகாலின் நாமத்தை உச்சரிக்காமல், பாகாலுக்கு முன்பாய் முழங்கால்கள் முடங்காமல், அந்த கிரியைக்கு அந்த அதிகாரத்துக்கும் பயமுட்டலுக்கும் பயப்படாமல் 7000 பேர் தேவ நாமத்தில் முழங்கால் நிற்கக்கூடிய, கேள்விகளுக்குள்ளே மறைந்து நிற்கக்கூடிய, முழங்கால நிற்கக்கூடிய ஒரு 7000 பேர் அன்றைக்கு இருந்து கொண்டிருப்பதாக வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவ்விதமாய் காலகாலமாய் இவைகள் மகிழ்வாய் இருக்கின்றன. இப்பொழுதோ உயிர் துணை வல்லமை ஒன்றிக்கக்கூடிய காலம். இந்த காலத்தில் ஒரு ஜீவியம் இந்த மறுபஞ்சத்தினால் அடங்கி போகிறதா? இந்த லௌகீகத்துக்குள்ளாக நீ தெய்வீக ஆத்மீக ஜீவன் மறுதளிக்கப்படுறதா? லௌகீகத்துக்காக, மனுஷ பெருமைக்காக, சாதாரண அறிவுக்குரியலுக்காக நீ வெட்கப்பட்டு ஒரு வாழ்க்கையில் மறந்து போறாயா? அப்படியானால் உனக்குள்ளே ஆரம்பிக்கப்பட்டது யாராலே? நீ ஒரு மனுஷனாலேயா? அல்லது உனக்குள்ளே இந்த தெய்வீக உற்பத்தியானது ஒரு மார்க்கத்தினால் உற்பத்தியானதா? அல்லது மாம்ச சுவாபத்தினாலே நீ திட்டம் பண்ணி ஆரம்பித்ததா? அல்லது பல்லவத்தினாலே அனுப்பப்பட்டதா? அல்லது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மகத்துவமா இருக்கிற நீ கண்டுபிடி. நீ உன்னுடைய சுய ஞானத்தோடும் சுய பக்தியோடு ஓடுவாயானால் உன்னுடைய வாழ்க்கையிலே நிலைநிற்க முடியாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நீ சந்தையில் கொண்டிருக்கிற சத்துவம் உன்னை விழுங்கும், அது மனுஷத்துவமா இருக்கிறது. உன்னுடைய கிருபை என்ன? தேவனால் உற்பத்தியானது என்று சொன்னால் அதற்கு விரோதமாய் எழும்புகிற எந்த சத்துவங்களையும் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3 முதல் வாசிக்கும் போது நமக்கு போராயுதங்கள் மாம்ச செலுத்திருந்தாலும் மாம்சத்தை எதிராயிடாமல் தனக்கு தேவனுடைய விசுவாசத்துக்கும் மகிமைக்கும் விரோதமாய் நிற்கக்கூடிய அரண்களையும் நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலம். அரண்களை நிர்மூலமாக்கி ஆக வேண்டும். உனக்கு தேவ சித்தம் செய்வதற்கு ஒரு அரணின் நாட்கள் இருக்கிறது என்று சொன்னார். அழியாத ஜீவனின் வல்லமை உனக்கு விளங்குவதற்கு ஒரு அரண் இருக்கிறது என்று சொன்னார். பலபோல நன்மையும் மகா கிருபையின் மேன்மையான ஐஸ்வர்யம் விளங்குவதற்கு ஒரு மதில் அரண் இருக்குமானால் எதிரேக்கும் நிற்கக்கூடியதும் ஜீவனுக்குரியதும் அழியாதமான அந்த வித்து உனக்குள்ளே வலுக்களுக்கு தடையாக ஒரு அரண் இருக்குமானால் அந்த அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலம் உள்ளவைகள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒழித்து விட முடியாது. அல்லேலூயா. கிறிஸ்து ஜீவன் சாவானாயம் ஒழித்து விட முடியாது. உனக்குள்ளே ஒரு விசுவாசம் ஒழிக்கப்படுகிறதா? உனக்குள்ளே ஒரு தேவபக்தி ஒழிக்கப்படுகிறதா? உனக்குள்ளே இருக்கிற அறியாத நம்பிக்கைக்குரிய மகிமை சுதந்திரம் ஒழிக்கப்படுகிறதா? அல்லேலூயா. 1 பேதுரு 1:4 அது கர்த்தா இயேசு மரித்து எழுதுறதுனாலே நமக்கு அறியாததும் பாடாததும் அல்ல மாசத்துக்கு பாடாதமான சோதிகமான ஜீவனுள்ள நம்பிக்கை. இந்த நம்பிக்கை உனக்கு ஒழிக்கப்படுறதா? இதை நீ எந்த மதுரை சொல்லுகிற? உனக்கு என்ன மகள் என்ன ஆகும்? இதை மையமையாக நகரத்தை போறதுக்கு உன் குடும்பத்தை மதுலா, சமுதாய மதுலா, உன் உலக மதுலா, எந்த மதில்? நீ ஒரு நாளா இந்த மதில் இந்த அரண் உன்னை இடிக்கப்படும் தகர்க்கப்படுற தேவ வல்லமை நீ பெற்றிருக்கிறாய். இவ்வளவு காலம் ஆராதிக்கிறாய். இந்த லௌகீகத்தை ஒப்பாய் மாற்றக்கூடிய அரண்கள் தெய்வம் இவ்வளவு மகத்துவம் உள்ள தெய்வீகத்தை அடையக்கூடாமல் உன்னை அழைத்து வைக்கிற அரண்கள் நிர்மூலமாக பெற்றார். நீ தேவ பலம் உள்ள அனுபவத்தை பெற்றிருக்கிறாய். உனக்கு தேவ பலம் இறங்கிறது.
இவைகளை தாண்டும் தேவ பலம். எப்படி தேவ பலம்? அவைகளை நிர்மூலமாக்கக்கூடிய, அவங்களை நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலம் உள்ளவைகள். அவர்கள் தெய்வீகத்தை அடையவும் இந்த ஆத்மீக நித்திய தலைவருக்கும் இடையில அவர்கள் இருக்கார். அப்படிப்பட்ட தேவ பலம் உள்ள மகிமை காத்த மாம்சப்படி சும்மா வாக்குவாதம், சும்மா சண்டை, சும்மா அந்த பேச்செல்லாம் கிடையாது. தேவ பலனுக்குள் அவர்கள் நிர்மூலமாகியே ஆகும். அல்லேலூயா. போக்கு சொல்ல இடம் கிடையாது. நிர்மூலம் ஆக வேண்டும், நிர்மூலம் ஆக்க வேண்டும். தேவ பலம் உள்ளது, ஒரு தேவ பலம் உள்ள போராயுதம் உனக்குள்ளே இருக்க வேண்டும். நீ அவனுக்குள்ளே அடைந்து கிடக்கக்கூடாது. உடைய வாழ்க்கையிலே இந்த மகிமையை சுதந்திராகத்தக்கதான அனுபவம், ஜெபிக்க துதிக்க அனுபவம் போல உடைய வாழ்க்கையிலே உனக்கு தொழில், உனக்கு வேலை வாய்ப்பு, உடைய குடும்பம், அதாவது துறைத்தனம், அதிகாரம், இப்பிரபஞ்சம், அடுத்த லோகாதிபதி, பாராளுமன்ற பொருளாதாரங்கள் செயல், இவை எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலம் உள்ளவைகள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மோசே என்றால் அவர் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டது என்பது அர்த்தம். ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டதற்காக ஈஸ்வரரை மீட்கும்படியான ரட்சகன் தான் கதாசனாகிய மோசே. அதாவது சட்டம் இயற்றப்பட்ட காலத்திலேயே பெற்றோர்கள் 3 மாதம் ஒழித்து வைக்க வழங்கப்பட்ட அழகான பிள்ளை. அப்புறமாக நைல் நதியிலே போடுற வேளையிலே தன் குமாரனாக எடுத்து சட்டம் பிறப்பிக்கப்பட்ட அரண்மனைக்குள்ளே ராஜகுமாரை வளர்த்தப்பட்ட பிள்ளை மோசே. அப்படிப்பட்ட ஒரு அருமையான கதாசாகிய மோசே தான் அப்புறமாக தான் தன்னுடைய அந்த அரண்மனையும் தேசத்தை விட்டு மீதியாவிடத்துக்கு ஓடி போய் அங்கே ஒரு மீதியாவுடைய ஆசாரிய மகளை விவாகம் பண்ணி அங்கே தான் வாசம் பண்ணி கொடுக்காத சந்திக்கிறேன். சாய்ந்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய நியாயப்பிரமாணம் தெரியும். ஆனால் தன்னுடைய சட்டத்தின்படியே நியாயப்பிரமாணம் பின்னும் கொடுக்கப்படலாம் என்றாலும் தம்முடைய ஜனங்கள் அந்நியனோடு கலக்கக்கூடாது என்றுதானே ஒரு மகத்துவமான நியமம் ஏற்கனவே இஸ்ரவேலுக்குள்ளே உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நியமத்தின்படி போதான் குற்றவாளி ஆகலாம். நான் வரவில்லை, வேற யாரையாவது அனுப்பும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். இப்போது தான் கடந்து வரும்போது அந்த மீதியா தேசத்தில் அந்த மனைவியை சிப்போராய் அந்த பிள்ளைகள் கடந்து வரும்போது மோசையை சந்தித்து கொண்டு வந்து அந்த மகிமைக்கு வரும்போது அவளை தடுக்க முடியவில்லை. அன்றைக்கு அவர்கள் ஈஸ்வரனுக்கு எகிப்து பக்கத்தில் வந்து விட்டார்கள். ஆனால் மோசை பயப்படுற எப்படி நான் என் சனத்தண்டலை சேருவேன். சிப்போர்களை பார்க்கும் போதும் விருத்த சேனம் பண்ணப்படாத பிள்ளைகளை பார்க்கும் போதும் எப்படி என் சனத்தண்டலை சேர முடியும்? அந்த வேளையில் தான் கர்த்தருடைய தேவனுடைய பட்டை வருகிறது. அதை பார்க்கிறது சிப்போரால் பார்க்கிறார். தேவனுடைய பட்டயம் அங்கே மோசையோடு அதை கொல்லும்படியாக நின்று கொண்டிருக்கிறது. அதை பார்த்து கொண்டிருக்கும் போது அவளை ஓடி போய் அந்த பிள்ளைகளுக்கு விருத்த சேனம் பண்ணி கொண்டார். அல்லேலூயா. இந்த கற்பனைக்கு அவள் கீழ்ப்படி ஆரம்பித்தார். அதன் பின்புதான் கரத்தோடு சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்படியானால் எந்த அரண்களையும் நிர்மூலமாக்குவது கேட்ட தனி வாழ்க்கையை வீசுமா தனக்கை தகவல்படுவதற்கு எந்த அரண்களும் இல்லை. எந்த விதத்தில் அவர்கள் யாருக்கும் இல்லை. உடைய வாழ்க்கை போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம். நீ கடக்க வேண்டிய அளவு இன்னும் வெகு தூரம். நீ கடக்க வேண்டிய மிதிக்க வேண்டிய மேற்கொள்ள வேண்டிய மதங்கள் இன்னும் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வேளையில நீ இன்னும் தேங்கி நிற்கிறாயா? யாருக்காக, எதற்காக? ஒரு வாழ்க்கையிலே தேவ சங்கமத்திலே தவிர்க்கப்பட வேண்டியவைகள் தேவ பலத்தினால் அவர்கள் தவிர்க்கப்பட வேண்டும். கர்த்தருக்குள்ளே சமமாக வேண்டும். கரடுகள் முரடுகள் வரும், மேடுகள் பள்ளங்கள் வரும். அவையெல்லாம் கர்த்தருடைய விசுவாச பாதைக்கு வந்தாய் சமமாக்கப்பட வேண்டும். விசுவாச வீரனுக்கு மலைகளை சொல்வது கொண்டமில்லை, பள்ளங்களை சொல்வது கொண்டமில்லை,
கரடுகளையும் முரடுகளையும் சொல்வதற்கு ஏதுதான். எல்லாம் என்ன செய்யப்படும்? சமமாக்கப்படும். அல்லேலூயா. சமமாக்கக்கூடிய தேவ பலம் உள்ளவைகள், தேவ பலம் உள்ளவைகள் உனக்குள்ள இன்னும் ஆவிக்க வாக்களே. இத்தனை ஆண்டு சத்தியம் கேட்டு உனக்கு விசுவாச பாதை சமமாக்கப்படுவதற்கு மேல் இருக்கிறதா? பள்ளங்கள் இருக்கிறதா? ஒரு வகை கரடு இருக்கிறதா? பல முரடுகள் இருக்கிறதா? எவைகள் உனக்கு விசுவாச சத்தியத்தின் படியாய் இந்த அழியாத ஜீவனின் வல்லமை உனக்குள்ளே விளங்குவதற்கு, உனக்குள்ளே இந்த வரப்போற நன்மைக்குரிய அந்த தகுதி ஆவதற்கு நீ என்னைக்கு நிற்கிறதோ, நீ ஜீவனுக்கு எதுவானதோ அழியாததுமாயிருக்கிற அந்த வித்து இவனுக்கு அதுக்குள்ள செழிப்பிக்கப்படக்கூடிய மகத்துவத்தை அடைவதற்கும் உனக்கு எதிரே அளிக்கக்கூடிய எந்த அவர்கள் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா இதை நீ உன்னுடைய சாப்பிட்டதுனாலோ உன்னுடைய பேச்சுனால முடியக்கூடிய காரியம் அல்ல. ஏன் நம்முடைய போராட்டம், நாங்கள் மாம்சமாக இருந்தாலும் எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றது அல்ல. தேவ பலம், தேவ பலத்தோடு இருக்க வேண்டும். அப்படின்னா அந்த பலம் ஆவிக்கு எதோ தடையா இருக்கிற காரியங்களுக்காக, அதை பலம் தேவ பலம் விளங்கும்படியாக, தேவ கிரியை வெளிப்படும்படியாக ஈஸ்வரனுக்கு முன்பாய் எரிகோ அது அந்த தேவ பலனுக்கு முன்பாய் அல்பமானது. அல்லேலூயா. அப்படியானால் உடைய வாழ்க்கையில எத்தனை விதமான மதங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. எத்தனை காலமாய் இப்படிப்பட்ட அனுபவத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறார். நீ கர்த்தரை விசுவாசம் இருக்கிறாயா? நீ இந்த அனுபவத்தை பெற விரும்புகிறாய்? இல்ல ஆண்டு சம்பவத்திலே நீ தேவ பலனுக்குள்ளாக கடந்து வர முடியாமல், அந்த போராய் தணிக்க முடியாமல் நீ சம்பாதிக்க விரும்புகிறாயானால் நீ இன்னும் உன்னை அடைத்து உன்னை மறித்தோலை போல என்ன பண்ணும்? இருளே இருக்க பண்ணும். நீ உன் வாழ்க்கை கொடுத்த மேன்மை இழக்காத. 141 சங்கீதம் 3வது வசனம் சொல்லப்பட்டது போல அவன் ஆத்ம தொடர்ந்து நசுக்கி மறித்தோலை போல நீ உணர்வே இல்லாம எதுவுமே உனக்கு மகிமை தென்படாமல் நீ இருளே இருப்பதற்கு நாட்கள் உனக்கு நெருங்கிறது. அது தடுக்கிறவர்களுக்கு தேவ பலம் உள்ள மகிமை தடுத்துக்கும். எந்த அரணுகளையும் அது என்ன செய்வது? நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலம் உள்ளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தேவனுக்கு, அதாவது தெய்வீக மகிமைக்கு விரோதமாய் ஏதாவது தர்க்கம் வந்தாலும் சரி, தேவனை அறிவதற்கு விரோதமாய் எந்த மேட்டிமைகள் வந்து கொண்டாலும் சரி, அது எல்லாவற்றையும் அந்த போராயுத்தான் நிறுவனமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து கீழ்படுத்தக்களாக நாங்கள் சிறைப்படுத்துவோம். அல்லேலூயா. இவ்வளவு மகத்துவமான மகிமையை உங்களாலே வேதனை சொன்னது ஒளிந்துவிட முடியாது. ஏனென்றால் தேவ பலம் உள்ள போராயுதங்கள் கொடுக்கப்படும். அவர்கள் எல்லாரும் சிறைப்படுத்துவார்கள். இந்த நாட்களில் நீ உனக்காக நீ சிறைப்படுத்தக்கூடிய அனுமதிக்கிறதா? நீ லௌகிகத்தினாலே சிறைப்பட்டு போய் கொண்டிருக்கிறாயா? ஒரு ஆகாப் தன் மனைவிக்காக சிறைப்பட்டு போனவன். அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னை விற்று போட்டவன். நீ உலகத்துக்காக நீ இத்தனை ஆண்டு உனக்காய் ஜெயமெடுத்த இயேசுவை நோக்காமல், வரப்போற மகிமைக்கு நீ ஒரு நோக்காம உலகத்துக்காக, உன் சிநேகிதர்களுக்காக, லௌகிகத்துக்காக நீ சிறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயா? நீ சிறைப்படுத்திக் கொண்டிருக்கிறாயா? இந்த வேலை கண்டுபிடித்துக்கொள். சிறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற அனைவரும் வந்திருக்கிறீர்கள். சிறைப்படுத்துகளும் இருக்கிறார்கள். நீ சிறைப்படுத்திக் கொண்டு நீ தேவ மகிமை வழங்கக்கூடிய அனுபவத்தில் வாழ்கிறாயா? நீ சிறைப்பட்டுக் கொண்டு நீ முடங்கி கிடக்கிறாய். நீ இன்னும் அந்த இருளின் அதிகாரத்துக்குள்ளே நீ முடங்குகிறாயா? அனலுமின்றி குளிருமின்றி கிடக்கிறாய். அல்லது உன்னுடைய வாழ்க்கையிலே அந்த மகிமை அடைவதற்காக தேவ பல போராயுதத்தினால் சிறைப்படுத்திக் கொண்டு நீ என்ன செய்கிறாய்? அந்த மகிமையை அடையத்தக்கதான அனுபவத்தோடு மாறிக்கொண்டிருக்கிறாயா? எவ்வளவு காலமாய் எவ்வளவு காரியங்கள் உன்னாலே சிறைப்படுத்தப்பட்டு ஆவிக்கு அனுபவத்தில் போய்விட்டார். ஒரு காரியம் என்ன தடை இருக்கட்டும், உனக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய ஒரு பெரியமான காரியம் தடைப்பட்டால் அதை எப்படியாவது பிரயாசப்பட்டு அடைகிறார். ஏன் ஆவிக்கு தடையை மாத்திரம் ஒதுங்கி போகிற? உன்னை சண்டப்பட சொல்லல,
சத்தம் போட சொல்லல, வாக்குவாதம் பண்ண சொல்லல, மாறி பேச சொல்லல. தேவ பலத்தினால் அவர்களை சிறைப்படுத்தியே ஆக வேண்டும். நம்முடைய போராட்டம் தேவனுடைய ஆயுதத்தால் இருக்கிறது. தேவனாய் கர்த்தருடைய வல்லமையினால் இருக்கிறது. அல்லேலூயா. உலக தெரியாது. அமைதல் இருக்கும், சாந்தம் இருக்கும், அன்பு இருக்கும், பொறுமை இருக்கும், தாழ்மை இருக்கும், விட்டுக்கொள்ளும் தன்மை இருக்கும், சகிக்கிற அனுபவம் இருக்கும், எல்லாவற்றிலும் உத்தமம் இருக்கும், எல்லாரும் பயபக்தி இருக்கும், எல்லாவற்றிலும் சகிக்கக்கூடிய அனுபவம் இருக்கும். ஆனால் இவைகள் ஆவணங்களை நிறுவனமாக்கி கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒருவேளை துறைத்தனங்களாக இருந்தாலும், அதிகாரங்களானாலும், அல்லது அவைகள் இந்த பிரபஞ்சத்துக்கு இருந்தாலும் சரி, அல்லது வானமேற்றின் ஆவிகளின் பொல்லாத சேனைகளானாலும் சரி, எந்த விதத்தில் வந்தாலும் இந்த ஆவணம் இவைகள் தேவ பலத்தால் தடுக்க சிறைப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு வாழ்க்கை ஆவிக்குரிய மகிமை தேவனால் உண்டானது ஒருபோதும் உங்களால் ஒழித்துவிட முடியாது. இவைகளால் ஒளிந்து போகும் என்று பயப்படுத்தனவே. என் விசுவாசம் ஒளிந்து போகுமோ? என் விசுவாச கப்பல் கவிழ்க்கப்படுமோ? என் ஆவிக்குரிய ஜீவியம் மறந்து போகுமோ? ஆவிகள் பந்தேவர்களை நான் எழுந்து போவேனோ என்று பயப்பட எத்தனை வார்த்தை இருக்கிறது. உன்னை ஒழித்துவிட முடியும் என்று நீ பயப்படுறாயோ? நீ இது சோர்ந்து போறாயோ? உடைய ஜெயஜீவியம், உடைய பிரயாணம் தடைபடாதோ? எத்தனை ஆண்டுகள் தடைப்பட்டு கிடக்கிறார். ஆவியை அனுபவம் எத்தனை ஆண்டுகளை, எத்தனை வருஷத்தை வீடாக்கிறாய் மனுஷனே. உடைய வாழ்க்கையை ஜாக்கிரதை அனுபவம். நீ தேவ சமூகம் நிற்கிற நேரம் குறையும். நீ உடைய ஆவிக்கு அனுபவத்துக்காக நீ தேவ சமூகத்தை பதவிக்க வேண்டிய வேலை குறையும். நீ இம்மைக்க ஜபிக்கிறாய். நீ இன்னும் இது கர்த்தரை சிறைப்படுத்த முடியாது. அவர்களுக்காக நீ தேவ சதிலை பலப்பட முடியவில்லை. உன்னை அவைகள் சிறைப்படுத்துவது சும்மா கடமையா ஜபிக்கிறாய். இவைகளை நான் சிறைப்படுத்த வேண்டும். எனக்கு போராயுதம் அல்ல, தேவனம் தாரும் என்று கேட்கிறார்கள் கிடையாது. தேவன் சொன்னது கற்றால் உன் ஏற்படுத்தப்பட்டவர்களை உங்களை ஒழிக்க முடியாது. உலகளை போராட சொல்லு, இது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது, ஒன்னாலே ஒழிக்க முடியாது. உலகளை எழும்பக்கூடிய உனக்கு விதமாக எழுதக்கூடிய கிரியை சொல்லு, ஒன்னாலே என் விசுவாசத்தை ஒழிக்க முடியாது. இது கர்த்தரால் உற்பத்தியானது, கர்த்தரால் துவக்கப்பட்டு கர்த்தர் வைக்கப்பட்டது. அல்லேலூயா. உடைய வாழ்க்கையை காத்திரு. எவைகள் ஒன்று நிறுவனமாக்கி சிறைப்பட்ட விரும்புதோ அவைகளை தேவ மனத்தை சிறையாக்கி கொண்டு நீ எழும்பும். அவைகளை சிறைப்படுத்திக் கொண்டு கர்த்தருக்கு கீழ்படுத்து, தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்படுத்து, தேவனுடைய விசுவாச மகிமை கீழ்படுத்து, தேவனால் துவக்கப்பட்ட அந்த மகிமைக்கு நீ கீழ்படுத்து. அந்த உயிர் தள்ளிலே தகுதியாகும்படி அவைகளை கீழ்படுத்திக் கொண்டு அந்த மகிமைக்கு ஏறிவா. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய வாக்கை கீழ்படுத்தாத காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய இன்னும் அந்த போராயுதம் உடைய வாக்கில் இல்லாமல் இருக்கிறதோ அவைகளுக்கு அச்சோமன், அவைகளை காக்குது, அவைகள் சத்துவம் நீங்கட்டு. வல்லமை உள்ள போராய் தனித்துக்கொள். உடைய குடும்பத்துக்காக தகுந்த வல்லமைகளை கடந்து வரட்டும். பொல்லாதவர்களை தொடாதபடிக்கு, அழிவுகள் அந்தகார மூடாதபடிக்கு, துயரங்கள் அந்தகார அழிவுகள் மேற்கொள்ளாதபடிக்கு நீ தேவ சமூகத்தை நிறுத்திக்குவாய். கதை வரை நாட்கள் சீக்கிரம் ஆகிய உங்களை ஒழித்து விட முடியாது. அடுத்தவாறு இரண்டாமாக என்ன சொல்றது, இப்படிப்பட்ட மகத்துவமாக இருக்கிறபடினால் நீங்கள் தேவனோடு போர் செய்கிறது. நீ தேவனால் உனக்கு உருவாக்கப்பட்ட விரோதம் அளிக்கிற எவைகள் தேவனோடு போர் செய்கிறவைகள். அவைகளை யாரு? தேவன் போர் செய்கிறவர். மிருகம் வெளிப்பட்ட 14 அதிகாரம் 12, 13 நினைக்கிறேன் சொல்லப்பட்டிருக்கோம். அதில் இவைகள் மிருகங்கள், அப்புறம் பிசாசின் ஆவிகள், அவைகள்தான் அவர்கள் யுத்தம் பண்ணுவாங்க. வாசி உள்ளவர்கள் இவர்களை எவர்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகள் மிருகம், அது மேலிருந்த ஸ்திரீ, அவர்களை கல்ல தீக்கதரிசி. வாசி இவையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். 4 வசனம் வாசியம் சொல்லப்பட்டிருக்கும். யாத்திரமாக 13 வசனம் சொல்லப்பட்டிருக்கும். யோசனை உள்ளவர்கள் வல்லமை அதிகாரமோ மிருகத்தை கொடுப்பாங்க. முதலாக சொல்லப்பட்டது இப்படி மிருகங்கள்
இவை எல்லாவற்றிலும் என்னொன்றாவது தேவன் ஜெயம் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவைகள் யாருக்கு யுத்தம் பண்ண வந்தன? அப்பதாங்க ஆட்டுக்குட்டியானோடு. அப்படியானால் தேவனோடு யுத்தம் பண்ண போர் செல்வாக இருப்போம். இது தேவனால் ஆரம்பிக்கிறது. யாருக்கு விரோதமாக யுத்தம் பண்றார்கள்? தேவனுக்கு விரோதமாய், ஆட்டு விரோதமாய். அவர் ராஜாவும் கர்த்தாதி கர்த்தவர்கமான யுத்தம். அந்த யுத்தம் ஒருவன் வீடுகளை தொடங்கி இருக்கலாம். தேவ பலத்தாளர்கள் தேவனை கீழ்ப்படி சிறைப்படுத்துவது. உனக்குள்ள ஏதாவது ரட்சிக்கப்பட்ட இருக்குமானால் லோகத்திலே கத்த சொல்லுகிறார். உனக்குள்ள ஏதாவது இருக்குமானால் உடனே அழைத்து கொண்டு எங்க ஓடிக்கோ? மலைக்கு ஓடிக்கோ. அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லை என்றால் சோதனை இருக்கிற கர்த்தரோடு மைத்தம் பண்றவர்கள். இன்னும் உன்னுடைய வாழ்க்கையிலே நிச்சயமா தூங்கிட்டு சாப்பாடு வயது நடத்த காலம் அல்ல. உன் குடும்பங்கள்லையாவது உன்னுடைய ஆட்களிலாகிலும் இன்னும் யாராவது கர்த்தரோடு யுத்தம் இருப்பார்களா? அவரை கர்த்தர்களை சிறைப்படுத்தி கீழ்படிய பண்ணிக்கும். அதோடைய உத்தரவாதம் தேவசமூக அன்றாட எழுப்பிக்கும். இல்லை என்றால் அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா ஆகியால் அவர்களை ஜெயிப்பார். அப்ப ஜெயிக்கப்படும் போது இவைகள் நசுக்கப்பட்டுவிடும். அதற்கு இல்லாதபடிக்குதான் தேவ பலமுள்ள சட்டை அடித்து எழும்பும். அல்லேலூயா. நீ நினைக்கிற எனக்கு ஜெயிப்பதற்கு வீட்டுக்காரங்க தடை சொல்லாத கர்த்தராக தேவன் நசுக்கி போடுவார். உன் பிள்ளைங்க விசுவாசம் தடை சொல்லாத நசுக்கி போடுவார். எழும்பு போ தேவத்தில் எழும்பு. அவைகள் கர்த்தருக்கு கீழ்படியட்டும். அவைகள் கர்த்தருக்கு கீழ்படியட்டும். அவைகள் சிறைப்பட்ட படத்துக்கு அதனை வல்லமையினாலே தேவனுக்கு பயப்படட்டும். எதிரேனுக்கு எந்த அதிகாரிகளும் பயப்படட்டும். அந்த அளவுக்கு வல்லமுள்ள போல தனித்துக்கொள். அல்லேலூயா. இல்லை இந்த கர்த்தரோடு யுத்தம் பண்ணும். நீ எனக்கு ஒன்னோடு அல்ல, கர்த்தரோடு யுத்தம் பண்றவைகள். கர்த்தரோடு யுத்தம் பண்றவர் எவர்களாக இருக்கிறது அவைகள் என்ன செய்யும்? அவைகளை கர்த்தர் ஆட்டுக்குட்டியாக ஜெயிப்பார். அவரோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களும் மாத்திரமே நினைப்பார்கள். ஆகிய நாட்களிலே அவரோடு உண்மை அழைக்கப்பட்டுள்ளாய், தெரிந்து கொள்ளப்பட்டுள்ளாய், உண்மையுள்ளாய் சேர்க்கப்பட்டவர்கள் பலா மகிமை அடைவார்கள். அல்லேலூயா. 5000 3000 அழைக்கப்பட்டார்கள். கொஞ்ச காலத்துக்கு கொஞ்சமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட இன்னைக்கு உண்மை உள்ளவர் சிலர் கடைசி நாட்களில் சிலர் மாற்றம் நின்று கொண்டிருக்கிறார்கள். மற்றெல்லாம் கைவிடப்பட்டு கொண்டிருக்கிற காலம். இந்த காலத்திலே உண்மையுள்ளாய் இருக்கும்படியாக நீ உன் தேவ மனதை பெருகு, சபைகளை பெருகட்டும், விசுவாச குடும்பங்களை பெருகட்டும், விசுவாசிகளை பெருகட்டும். ஆட்டுக்குச்சல் யுத்தம் பண்ண வர போகிறார். அநேக ஆட்டுக்குச்சல் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. உலகத்தை சாத்துடைய வஞ்சல் கிடந்து யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. அது யாருக்கு அறியாது இருக்கிறார்கள்? நீ நினைக்கிற இரண்டாலே எனக்கு பிள்ளைகள் ஏன் கொடுப்பதானே இல்லை. ஆட்டுக்குச்சல் விரோதமாய் சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. மீறுகத்தோடு நின்று தேவனை துந்திக்கிற தூஷத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். சத்தியத்துக்கு விரோதமாக எழுப்புற பொல்லாண்டு நிறைந்த வார்த்தைகளை கண்டு கவனித்துக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய பட்டையும் கருக்காக்கப்படும் முன்னே அவர்களை கர்த்தருக்குள் கீழ்ப்படிய சிறைப்பட்டுக்கலான்னு போராயத்தை தடுத்து கொண்டு எழுப்பிக்கொள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க சேர்ந்தவர்கள் கிடந்து கொண்டு எனக்கு எழுப்ப முடியலையே, இவங்க எல்லாம் தடுக்கிறாங்கன்னு சொல்லி நீ அதை விழுந்து கிடப்பாய். ஆனால் அவர்களோடு சேதப்படுவது ஆகாப்புக்கும் மேல. அல்லேலூயா. அப்படிங்கப்படு வெள்ளம் பெற்றுக்கொள். இவைகளோடு போர் செய்ய விரும்பாத. நீ தேவனோடு போர் செய்வதாய் இருக்காது. தேவன் அன்பு கொண்டு அவருடைய பாசத்தை முத்தம் செய்ய குடும்பங்களாய் மாறுங்கள். தேவனை கீழ்ப்படை குடும்பங்களாய் மாறுங்கள். தேவனை சார்ந்து முத்தமா நிற்கக்கூடிய குடும்பங்களாய் மாறுங்கள். தேவனோடு அழைக்கப்பட்டதாய் திருநூலப்பட்ட உன்னோட கூட்டமாய் நில்லுங்கள். தக்கதாகிய தேவனோடு ஜெயம் பண்ணுங்கள். மகிமைக்கு ஆயத்தம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஆகையால் அவைகள் எவ்விதமாய் இருந்தன? அவைகள் சிறைப்பட்டு போகாமலும் வஞ்சியப்பட்டு போகாமலும் கடைசி சொல்லப்படுது. தினந்தோறும் தேவாலயத்திலே வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார்கள். எல்லாம் கீழ்ப்படியப்பட்டன. தேவனுக்கு விரோதமாக எந்த சத்தம் நீக்க முடியவில்லை. தீனந்தோறும் உபதேசங்களும் பிரசங்கங்களும் நடைபெற்றுக் கொண்டே இருந்தன. தினந்தோறும் உபதேசங்களும் பிரசங்கங்களும் நடைபெற்றுக் கொண்டே இருந்தன. தினந்தோறும் உபதேசங்களும் பிரசங்கங்களும் இருந்து கொண்டே இருந்தன. கடைசி நாட்கள் இவர்களை அடக்க சத்து பிரியாசப்படும் போது
உலக வாழ்க்கை தினந்தோறும் உபதேசங்களும் தினந்தோறும் பிரசங்களும் இருக்கிறது. என் தம்பி தேவனை அடைவதற்கு தினந்தோறும் உனக்கு உபதேசங்களும் தினந்தோறும் பிரசங்களும் உனக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறதா? இல்லை என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை ஆயத்தப்பட்ட காலம் கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய சுவிசேஷ பிரசங்களை உன்னுடைய வாக்களை கேட்கக்கூட காலம் வரக்கூடாது. அவைகளை கீழ்ப்படிந்து நீ மனவாழ்வுக்கு இது கொண்டு போய் காலம் நெருங்கி வருகிறது. உலக ஐஸ்வர்ய மயக்கங்கள் பெருகி மற்ற தேவனை மறந்து சுகபோகத்தை ஓடுபட்ட காலத்திலே ஒரு கூட்ட போர் ஆயுதங்கள் தரித்துக் கொண்டு தங்களுக்குரிய எல்லாம் தேவனை கீழ்ப்படித்ததை சிறைப்படுத்திக் கொண்டு அவர்கள் கருத்துக்குள்ளே பலவும் கொண்டு உன்னோடு அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோ ராஜாவாகிய கர்த்தாதி கர்த்தாவோடு நின்று உலகத்தையும் மிருகத்தையும் எல்லா வஞ்சகத்தில் கடத்திகளையும் அந்த பீஷமசின் மனுவாட்டியையும் அவருடைய சகையில சத்தமும் ஜெயித்து ஆண்டோ இயேசு சொல்ற ஜெயித்து நிற்கக்கூடிய ஆய்வு பெறுவார்கள். இப்போதும் கத்தால் நாட்டப்பட்டவைகள் தேவன் வைக்கப்பட்ட ஒன்றும் அது ஒழித்துவிட முடியாது. அதை கற்றுமாச்சு உத்தம் ஆகியவர்கள் அந்த யுத்தத்திலே அவர்கள் அகப்படாமல் தீரந்தமாக கண்டு துதித்து மைப்பற்றுக் கொண்டார்கள். இந்த நாட்கள் சபை அப்போ சொல்ல 2 கடைசி வாசிப்பது கூட அவர்கள் எல்லாரும் தினந்தோறும் நாடோறும் அவர்கள் தேவனை குறித்து ஜனங்கள் எல்லாம் பயன்பெற்றிருந்தார்கள். அன்னதினமும் சேர்த்து கொண்டு வந்தார். தினமும் ரட்சிக்கப்பட்டவர்களை சபையில சேர்த்துக் கொண்டே வந்தான். தினமும் கீழடக்கணது வருஷத்தை ஞானசார கூட்டம் நடந்து 2 வருஷம் ஆக போகிறது. தினமும் ரட்சிக்கப்பட்ட கூட்டம் சேர்த்துட்டே இருக்கணும். தினமும் நடக்கணும். அப்படியான உன்னுடையவர்கள் தினமும் சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்கணும். இன்னும் சேர்க்கப்படணும். அவர்களுடைய கடைசி நாட்களை வந்திருக்கிறோம். ஆகிய தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் மண்டல கூடாது. தேவனோடு சேர்க்கப்பட வேண்டும். முழங்கால் படிவிடுவோம். அநேக ஆவிக்குரிய அளவுகள் அடையாமல் எல்லா அநேகங்களும் அடக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. எல்லா நோக்கமாக தெளிப்போம். சேர்க்கப்பட வேண்டிய நாட்கள், தேவனோடு இருக்க வேண்டிய நாட்கள் அனுபவம் சேர்த்து கொண்டு வந்தார். இதனால நீ சேர்க்கப்பட்ட ஸ்தோத்திரிக்கிறோம். கதைகளோடு பேச அறிந்த வார்த்தைப்படி தேவனாலே மகத்துவமாய் மகிமையாய் நியமிக்கப்பட்ட ஒன்றையும் உங்களால் ஒழித்துவிட முடியாது என்பதை குறித்து சொல்வதற்கு தாவே சோதரார். தேவனால் ஆரம்பிக்கப்பட்ட மகத்துவமானவர்களாக இருக்கிறது. பிரதான ஆசாரர்களே உமானே மகா கிருபை தேவனாலே அழியாத ஜீவனைக்குரிய வல்லமையாகவே அந்த வல்லமையினாலே பூமியிலே கர்த்தர் நியமிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தாவே சந்தித்து கொண்டிருக்கிறது. கர்த்தாவே வருங்காலங்களில் மகாமேன்மையான ஐஸ்வர்யத்தை விளங்க செய்வதற்காக நன்மைக்குரிய பிரதான ஆசிரியர் இருந்து அந்த மகத்துவத்தை நியமித்து கொண்டிருக்கிறபடி ஆசோதரம் என்னை நெருக்கத்தக்கதாக ஜீவனாய் மாறத்தக்கதாக அழியாமையாயிருக்கத்தக்கதாக உங்களுடைய மகத்துவத்தினாலே கத்த மறுபடி குறைக்கப்படுகிற அன்புக்காக சோதரம் இதாவே அதற்காக தேவதாமே தம்முடைய மகிமையான தேவ பலமுள்ள போர் ஆயுதங்களை குறைக்கிறபடியாக சோதரம் இதாவே எதிர்காலை மரணாதிருக்கும்படியாக எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பாய் கீழ்பிடித்தங்களை சுரைப்படுத்திக் கொண்டதான மகிமை போர் ஆயுதங்களாக இருக்கிறபடியாக சோதரிக்கிறோம். தேவ பலமுள்ளாயிருக்கிறபடியாக சோதரிக்கிறோம். இந்த நாட்களை யார் என் ஆவிகளை எழுத முடியாமல் என்னென்ன காரியங்கள் எதிர்க்கிறதோ நல்ல விதாவே இந்த வல்லமை கடித்துக் கொண்டு இந்த வல்லவத்துக்குரிய நியமத்தை கடித்து கிறிஸ்துவின் மனவாட்டிகளாக மகிமையான எருசலேமின் வல்லமை தடித்து கொள்ளத்தக்கதாக தனியான அனுபவத்தோடு பிரபஞ்சத்தின் மஞ்சளுடைய தந்தையாக கட்டப்பட்டிருக்கிறார்கள் எல்லாரும் விடுவிக்கத்தக்கதாக தேவனுக்கு கிருபை செய்யும்படியாக கொடுமையாக சக்திகளை நீக்கும்படியாக தேவனுடைய மன்னரை கிருபையாக அதிகமாய் அருளும்படியாக சொல்லிக்கிறபடியாக அல்லதுவினாவே எதிர்ப்பினாலே மருத்துவமாதிருக்கத்தக்கதாக சமா இறக்கத்தை கிருபை செய்கிறாவே சோதரிக்கிறோம். நல்லவினாலே ஆட்டிக்குட்டி அனோடு நீக்கிறவர்களாக கத்தாதி கத்தராஜாதிராஜாவுக்கு விரோதமாயும் தொங்குகிற கூட்டமாய் மாறாமல் அவர்களோடு அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்படும் உண்மையுடனான கூட்டம் இருக்கிறது. ஆட்டுக்குட்டியாக செயல்படுத்த போகிறாது உனக்கு விதமாயும் தொங்கக்கூடிய போராடக்கூடிய சத்தம் ஒரு இல்லாதபடி ஆட்டுக்குட்டியாக நின்று பொல்லாங்கனுக்கு விரோதமாய் போராடக்கூடிய செயல்களாக எல்லாரும் வீட்டிற்கு சொல்லிக்கிறோம். தேவாலயத்தில் அவர்களாக அனைத்தமும் தேவனுடைய எல்லா உபதேசத்திலும் எல்லா விதமான தேவநாயகத்துடைய மகிமையான சுவிசேஷத்துக்குள்ளே எல்லா ஆலோசனைகளுக்குள்ளே பலப்பட்டு கொண்டு நாங்கள் கேட்டாங்க. இது நாட்களை சபை மனப்படுத்தும் சபை உயிர்ப்பையும் அதே வேண்டிய ஆலைக்கு ஆசிரியர் வளர்ந்து வர பெருமை செய்யும் பின்னோக்கமான அனுபவங்கள் தாய் தரவுகள் ஏழாதபடிக்கு நாட்கள் நத்தி நிறுத்தி அடைந்து கர்த்தர் பிடித்த வெற்றை நோக்கி பின்தொடர்ந்து லட்சியம் வர வேண்டும் மனசாய் வர வேண்டும் மறுநடைய வேண்டும்
வேண்டும். ஆதிய சபையின் அனுபவத்தின்படியே பூர்ணமான ஆவிக்குரிய வருஷம் செலுத்தவர்களுடைய கிருமைகள் வரங்களும் கீழ்ப்படுதலும் பரிசுத்தலும் தாழ்மையில் அன்பும் ஐக்கியத்தில் எல்லா விதமான தேவனுடைய சாங்கத்திலும் நாமத்தை தரித்து கொண்டு பாட அனுபவிக்கிறதும் எல்லாவற்றிலும் கேட்டாவே உங்களுடைய நாமத்தை உபோத்தங்களை சகிக்கிறதும் எல்லாவற்றும் பொறுமை உள்ளவர்களும் எல்லாவற்றும் வல்லமை தனித்தோடமாக இருக்கிற எச்சரிக்கிறோம். எல்லாரும் சமாதோடு அனுப்பு தேசுகிற கொள்ளநோய்கள் எல்லா விருப்பங்களும் ஜனங்களை மேற்கொள்ளாமல் வாதைகள் கூடாத்தை அணுகாமலும் எல்லா குடும்பங்களுக்காக எல்லா பிள்ளைகளுக்காக எல்லா ஆத்துமாக்களுக்காக தூரத்தில் சமீபத்திருக்கிற எங்களுடைய எல்லா ஜனங்களுக்காக சோதரம் 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 என்ற நிறைய நாளியாரை செயல்படுத்தாமல் காத்துக்கொள்ளும் பிதாவே சோதரிக்கிறோம். கத்துடைய மகிமை இருக்கட்டும் நாட்களில் நல்ல பிதாவே உலகங்கள் எல்லாரும் அநேக தங்கள் தகுதி எண்ணி அநேக குதிரைகளை ரதைகளை மேலே விளையாட்டிக் கொண்டிருக்கிறாங்களோ உங்களுடைய வாழத்தமுடைய கிருமையை நம்பி இருக்கிறபடியா தேவடியாண்டு பச்சையான ஒளிவு மரத்தை போல் இருக்கிறோம் நாவி சொன்னது போல இந்த நாட்களில் பல விதமான உலக ஞான பெருக்க வரக்கூடிய மேற்கு வைக்கிற சந்தைக்குரிய வைத்தியங்கள் மருந்துகள் தடுப்பூசிகள் பலமான சத்தமாக நம்புகிறது. ஆனாலும் தப்பி வைக்க ஒரு தேவன் இருள் தேசத்தை காணும் ஜனங்களை மூடும். ஆனாலும் கர்த்தரை மைனவன் மேல் ஒதுக்கி எளிய நாட்களில் 1000 பேர் கர்த்தருக்கு முன்பாய் முழங்கால் நின்று கொண்டிருந்தது. முள்ளமோ எவ்வாறு தன் முழங்கல்களை விலக்கி இருந்தார்கள். இந்த நாட்களில் ஒரு கூட்டமான ஆவிகளை சேனை இவைகளுக்காக தன்னை முழங்கால் முடங்களாய் அல்ல தன் நம்பிக்கை இந்த நாட்களில் இவைகள் மேல் வைக்காமல் மனுகுலத்தினுடைய நம்பிக்கைக்குரிய அறிவுக்கு மேல் வைக்காமல் ஞான பெருக்கு மேல் வைக்காமல் தன் ஜீவனை தப்பி வைக்கிற ஜீவாதிபதிகள் வைக்கத்தக்கதாக அதற்காக முழங்கால்கள் முடங்கத்தக்கதாக கர்த்தருடைய மகிமை இந்த நாட்களில் உதிக்கக்கூடிய ஒரு பராக்கிரம வழிபட்டுமானவர் உலகம் முழுவதற்கும் எல்லா ஆளுநர்களுக்குள்ளேயும் எல்லா அதிகாரிகளுக்குள்ளேயும் எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் கல்விமான்கள் பாமர மக்கள் எல்லாருக்குள்ளேயும் தேவனுடைய மகிமை உதிக்கத்தக்கதான ஒரு இறக்கத்தை வழங்க பண்ணுங்க பிதாவே. ஆனாலும் கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதிக்கும். கர்த்தருடைய அபிஷேக ஊழியர்கள் மூலமாய் உலகம் முழுவதற்குமான ஒரு மகிமை உதிக்கட்டு கேட்டாரு. எல்லா இவர்களின் சத்துவம் அதிகாரங்கள் தாழ்க்கப்பட்டு போக தேவன் வராக்கள் வந்து கருத்தை நீட்டும்படியாக தேவ உயர் உலகத்தை வெளிப்படும்படியாக கர்த்தர் மகா இறக்கத்தில் வெளிப்படும்படியாக சொல்லுகிறோம். கர்த்தர் தேவனை சுவிசேஷ வல்லமை வெளிப்படட்டும், ஜீவனின் வல்லமை வெளிப்படட்டும், மகா அதிகாரத்தோடு ஜனங்களை இடைகள் துறைக்கப்படட்டும். கர்த்தருடைய மகத்துவம் உண்டாகட்டும் பிதாவே. உம்முடைய மகிமையான கர்த்தர் தெய்வம் என்கிற எலியாவுடைய வயிறாக்கு ஒரு ஆவி இந்த நாட்களில் மகா மகத்துவமான கிறிஸ்துவனுடைய வலிமை வல்லமையோடு வெளிப்படுகிறாக எல்லா மகவாழ்களாக ஆவிக்குள்ளே பலவர்களாக மாற கிருபை செய்தலும் தனித்தனியாய் ஆசிரியர்களும் தேவை தாழ்ந்து கொடுக்கிறோம். கர்த்தர் நம்மை சொல்லும்படியான ஆதி காலம் முதல் இன்னும் அடக்கமாக இருக்கிற கிரியடக்கத்தை இப்போது வெளியிடமாக்கி மகிமையான இறக்கத்தை வெளிப்படுத்த எச்சரிக்கிறோம். ஆசிரியர்களும் பலப்படுத்தலும் பரிசப்படுத்தலும் திருமணம் மறைத்துக் கொள்ளும் கிருமினா தாங்கியும் அன்பால் தயவாறு கிருவிறக்கமாயிரும் மேற்பதேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய இயேசுவின் கிருபை பிதாவாயினுடைய அன்பு பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு சபையை தொடர்பதாக. ஆமென்.